நெல்லையில் ஒரு வீட்டிற்கு ரூபாய் 1,61,31,281 ரூபாய் மின் கட்டணம் வந்ததால் அந்த குடும்பத்தினர் அதிர்ந்து போயுள்ளனர். இதுகுறித்த அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நெல்லை மாவட்டத்துக்கு உட்பட்ட ரெட்டியார்பட்டி மின் விநியோக பகுதியை சார்ந்தது மருதகுளம் அப்படின்னு ஒரு கிராமம். ஏறத்தாழ ஒரு 100 வீடுக்குள்ளதான் அந்த பகுதியானது. ஒரு மிகச்சிறிய கிராமம். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள லெவல்ல உள்ள அந்த மாதிரி உள்ள ஒரு பகுதி. அந்த பகுதியில மின் இணைப்புகள் எடுக்கப்பட்டு 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் இணைப்பு கணக்கெடுக்கப்படுறது சகஜம். இந்நிலையில அந்த ஏரியாவை சார்ந்த, அதாவது மருதகுளம் பகுதியை சார்ந்த மாரியப்பன் அப்படிங்கிறவர் வீட்டுல அவரோட குடும்பத்தினர் வசிச்சிட்டு இருந்தாங்க. வசிச்சிட்டு இருந்த நிலையில அவங்களுக்கு சராசரியா அரசோட அந்த 100 யூனிட் இலவச யூனிட் போக ஏறத்தாழ 200 முதல் 400 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வந்துதான் போன மாதத்துக்கு முந்தின மாதம் வரைக்கும். தற்போது அவங்களுக்கு வந்திருக்கிற மீட்டர் ரீடிங்ல ஏறத்தாழ 1,60,00,000 ரூபாய் அளவுக்கு அவங்களுக்கு மின் விநியோகம் அதாவது அந்த மின்சாரம் செலவிடப்பட்டது. அதன் அடிப்படையில தற்போது அவங்களுக்கு அந்த ரெசிப்ட் ஆனது கிடைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பல முறை இந்த மின் கட்டணமானது தவறாக குறிக்கப்படுறத தமிழகம் முழுவதுமே பலத்த ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில அவ்வப்போது தமிழக அரசு அடுத்த மின்சார வாரியம் தவறு நடந்துச்சு, இதை நாங்க சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருத்தி கொடுக்கப்பட்ட ஒரு நிலையில 100 யூனிட் மின்சாரத்தை மட்டுமே இலவசமா செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலையில அந்த குடும்பத்துக்கு 1,50 கோடி ரூபாய்க்கு மேல மின் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பலரை அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்குது. இது போக நிறைய விஷயங்கள் இன்னும் இந்த மின்சாரத்துறை வாரியங்கள்ல மக்களுக்கு தெரிய வர்றதில்லை. பொதுவாக ஒரு வீட்டுக்கு ரீடிங் எடுக்க போறாங்க, அதாவது மின் அளவிட குறுக்கீடு எடுக்க போறாங்க. அந்த நேரத்துல அந்த வீடானது பூட்டப்பட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல என்ன செய்வாங்கன்னா, டோர் லாக் அப்படின்னு போட்டுட்டு போயிடுவாங்க. டோர் லாக்னு போட்டுட்டு அதுக்கு முந்தைய மாதம் என்ன கணக்கீடு எடுக்கப்பட்டதோ அந்த கணக்கீடுக்குள்ள ரூபாயை குறிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா அதற்கு அடுத்த மாதமாக வரக்கூடிய, அதாவது அதுக்கு அடுத்த பில், அதாவது ஒரு மாதம் விட்டு மற்ற மாதம் வரக்கூடிய பில்ல அந்த டோர் லாக் அப்படிங்கிறப்போ குறிக்கப்பட்டிருக்கிற அந்த அளவீட கணக்கே பார்க்காம அதற்கு முன்தினம் அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு 300 யூனிட் ஓடி இருக்குது ஒரு வீட்டுக்குன்னா, அந்த வீட்டுல டோர் லாக் அப்படின்னு போட்டாங்கன்னா அந்த 300 யூனிட் அதுக்கு முந்தின பில்ல வர வச்சிடறாங்க. அதுக்கு அடுத்த மாசம் அந்த 300 யூனிட்டை கழிக்காம மொத்தமாக அது 300 + 300 600 யூனிட் கணக்கிட்டு அதன் அடிப்படையில் ஏற்கனவே வசூலிக்கப்பட்டு வருது. ஏறத்தாழ 60% அளவுக்கு மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட ஒரு நிலையில ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஒரு குடும்பத்தினருக்கு 1,50 கோடி ரூபாய்க்கு மின் விநியோகம் அதாவது மின்சாரம் செலவீடு செய்யப்பட்டதா குறிக்கப்பட்டு அதன் அடிப்படையில தற்போது அவர்களுக்கு ரசீது அனுப்பப்பட்டிருக்குது. ஏற்கனவே அதாவது அளவீடு செய்யப்பட்ட கட்டணமானது குறிக்கப்படாது அப்படின்னு சொல்லி கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக அரசு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில தற்போது 1,50 கோடி ரூபாய்க்கு நீங்க செலவு பண்ணிருக்கிறீங்க, மின்சாரத்தை நீங்க ஈடுபட்டிருக்கீங்க, அந்த பில்லை கெட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிற விவகாரம் நெல்லை மாவட்ட மின்சாரத்துறை மட்டுமல்லாது பொதுமக்களிடையே ஒரு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. மின் வாரியமும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி, பொதுவாக இந்த மின் விநியோக திட்டத்துல முறையானபடி செய்யறது இல்லை அப்படிங்கிறது பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே இழந்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில தற்போது அதை பகிரங்கப்படுத்த வகையிலையும் அதே மாதிரி அதை மீண்டும் நிரூபிக்கும் வகையிலையும் சாதாரண ஒரு நடுத்தர வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்துக்கு 1,50 கோடி ரூபாய் பில் வந்திருக்கிறது எல்லாரையுமே அதிர்ச்சியில் ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி சிவகுமார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.